2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதி KV விஸ்வநாதன் அறிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வேறு அமர்வில் பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. உடனடியாக அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். அவருக்கு எதிராக பாலாஜி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்குகள் வேண்டுமென்றே தாமதம் செய்யப்படுகின்றன. அவர் அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்று இருப்பதால் வழக்கில் தாக்கங்கள் ஏற்படும். எனவே அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரினார். இதேபோல வேறு சிலரும் மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்டை மனுதாரர் நாடலாம் என்ற யோசனையை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பிறப்பித்ததோடு செந்தில் பாலாஜிக்கு எதிராக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கவும் மறுப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. விசாரணை துவங்கியதும் பேசிய நீதிபதி KV விஸ்வநாதன், நான் வழக்கறிஞராக இருந்தபோது இந்த வழக்கில் தொடர்புடைய சிலருக்காக ஆஜராகியுள்ளேன். எனவே இந்த வழக்கை ஒரு நீதிபதியாக இருந்து நான் விசாரணை நடத்துவது சரியாக இருக்காது. இந்த வழக்கு வேறு நீதிபதிகள் அடங்கிய மற்றொரு அமர்வில் பட்டியலிடப்படும் என்று அறிவித்தார். இதை அடுத்து வழக்கு விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.